தமிழால் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நீங்கள் நிறைய பேருடைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து வச்சுருப்பாங்க. நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது க்ரீன் ஸ்க்ரீனை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை ரொம்ப சுலபமாகவே வந்து பண்ணிப்பாங்க. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ இது எப்படி கிடைக்கும், என்ன குவாலிட்டியில் வாங்கலாம், ஸோ இது எல்லாத்தையுமே தான் இன்றைக்கி இருக்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் நம்ம டெமோவும் பார்க்க போகிறோம். நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், அதை சாஃப்ட்வேரில் எப்படி எடிட் பண்ண போகிறேன், ஸோ எல்லா விஷயங்களும் இன்றைக்கி இருக்கிற இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த க்ரீன் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. வெறும் 395 ருபீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பவுச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாத் தாங்க, உங்களுக்கு ஒரு ஷைனி கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து த்ரெட்டு வந்து கரெக்டான முறையில் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தோணுச்சு. மற்றபடி கிளாத் வைஸ்லேயும் சரி, அதோட லென்த் வைஸ்லையும் சரி குறை சொல்லக்கூடிய வகையில் எதுவுமே இல்லை. ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. சைடில் ஆல் ஓவர் எல்லா பாடியிலுமே அந்த டோட்டலான எண்டில் எல்லாத்துலேயுமே வந்து அழகாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா சென்டர் போர்ஷன் லைட் ஏ லைட் பி, அதாவது 45 டிகிரியில் நீங்கள் வைக்கணும். 1 to 2 ஃபீட்டுக்கு பேக் சைடில் வச்சு வைக்கணும். வச்சிங்க அப்படின்னா லைட்டிங்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்பவான க்ரீன் ஸ்க்ரீன் இது தாங்க. இதை வந்து கட்டு கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்ன கம்பி மாதிரி இருக்கும், கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஸ்டிச் போட்டுங்க. அந்த மாதிரியான ஒரு கம்பி மூலமாக நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நான் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டியூப் லைட் இருக்குது பேக்கில், சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப் லைட் எல்இடி டியூப் லைட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நார்மல் லைட் நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். அது அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன். அதனால தான் ஓரளவுக்கு கிளியராக வருது. இது க்ரீன் ஸ்க்ரீனு ரொம்ப நல்லா ஸ்டிஃபாக வைக்கிற மாதிரி அளவுக்கு நீங்கள் அதை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் சைடில் இன்னொரு லைட் நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், சாதா ஒரு டியூப் பல்பு. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் டியூப் லைட். இப்போது இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி பின் வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரீன் சைடில் உங்களுக்கு ஏற்றது போல் டிசைன் பண்ணி செட் பண்ணிக்கணும். இப்போது நான் எல்லாமே செட் பண்ணி இப்போ நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு சாம்பிள் வீடியோ. உங்களுக்கு எப்படி க்ரீன் ஸ்க்ரீனில் சேஞ்ச் பண்ணலாம், அது எப்படி பண்ண முடியும் ஃபிலிமோராவில் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபிலிமோரா அப்படிங்கிறது எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடியதுனால நான் ஃபிலிமோராவில் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஃபிலிமோராவில் நம்ம ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீமியர் ப்ரோவில் DSLRல ஷூட் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக வரும். நம்ம எடுத்தது DSLRல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிலிமோரா ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு சாம்பிள் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் மல்டிபிள் ஆஃப் கலர் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரை யூஸ் பண்ணிக்கிறேன், ஆரஞ்சு வித் எல்லோ. இதை எடுத்துகிட்டு இதை ட்ராக் பண்ணி கீழே போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்தை வந்து இதை கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் என்னுடைய பிக்சர், அதாவது நான் இப்போ எடுத்திருந்தேன் இல்லையா சாம்பிள் வீடியோ, அந்த சாம்பிள் வீடியோவை நான் இதில் வந்து ட்ராக் பண்ணி உள்ளே இழுத்து போடுறேன். இந்த ட்ராக் பண்ணி போட்ட இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற அலைன்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து செட் பண்ணிக்கிறது போல் இருக்கும். செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த பிக்சரை வந்து நம்ம ரெண்டர் பண்ணுறது போல் இருக்குங்க. ஸோ ரெண்டரிங் ஆப்ஷன் வந்து ஃபிலிமோராவில் ரொம்ப நெசசரி. அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்ட் ரெண்டரிங் வந்து இருக்கும், அதாவது சாஃப்ட் வீடியோ ரன்னிங் ப்ளேபேக் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டர் பண்ணிக்கோங்க. DSLRல எடுத்தால் தான் இந்த பிரச்சனை வரும். மேக்ஸிமம் மொபைலில் எடுக்கும்போது ரிசல்யூஷன் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அதிக அளவில் வராது. ஸோ அப்போ நீங்கள் அடிக்கடி ரெண்டர் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீனுக்குள்ளே போகணும். க்ரீன் ஸ்க்ரீனில் போனீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன் சொல்லி வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ண போகிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். நான் க்ரீன் கலரை கிளிக் பண்ணி சைடில் இருக்கிறத கொடுத்துட்டு இன்டென்சிட்டி அப்படி லெவல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லெவலை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்சிட்டி லெவலை வந்து கரெக்டான முறையில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா பிரச்சனை வரும். இப்போ ரெண்டர் பண்ணியாச்சு. நம்மளுடைய இந்த பிரத்யேகமான வீடியோவை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரத்யேகமான வீடியோ நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் என்னுடைய க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆரஞ்சு வித் எல்லோ ஸ்க்ரீனாக மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பட் ரெண்டர் பண்ணும்பொழுது இன்ட்ராசிட்டி லெவல் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பர்ஃபெக்டான அந்த க்ரீன் உடைய அளவு இல்லாமல் அழகாக வரும். இது மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சூப்பராகவே வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட்டை ரெண்டர் பண்ணிக்கலாம். ஃபுல் மெத்தட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பை பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ, அதாவது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் மாற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூடியூப் நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். மீண்டும் நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.